கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார், அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக 11/5/2025 26/5/2026 வரலும் சற்றேறக்குறைய குரு பகவான் 360 நாள் இடம் மாறுறாரு. அவர் என்ன ராசிக்கிலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசிருஷம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் நிற்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள், குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தாலேயானால், குரு அப்படின்றவர் அதீத சுபர். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவை மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கோம். அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார். அதனால் மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது. இதை தவிர பார்த்தாலேயானால், எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குருன்றவர் தன காரகன். காரகத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது பணம். எது எடுத்தாலும் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணால் சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம். குரு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார். அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. சரி, அதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுடைய குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை. ஏன்னா குரு தான் புத்திர காரகன். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப முக்கியமானவன்றதுனால தான் குரு பெயர்ச்சியும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா, இல்லை எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதை தவிர 11/5 அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சேர்ந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் வீட்டை பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும், அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி, அவர் லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி, குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேர்மைத்தன்மை, அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கு, இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது. அதனால் அர்ச்சகராக இருக்கிறது, இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அதை தவிர தங்க விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேனால் குரு மிகவும் முக்கியமான ஒருத்தர். குரு சொல்லி கொடுக்கறது, சொல்லிவிப்பதும் சொல்லி கொடுப்பதும், இது 2மே அவருடைய தொழிலாக போகிறது. அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார்.
அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் 5, 9ங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு, அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும். அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஐயா, இப்போ அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா? கண்டிப்பாக பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் பாவத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய 5ஆம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார். அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா, பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவாரா? ரெண்டையுமே. பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம், ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும்போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார். ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியாக பண்ணுவார். இதில் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அந்தணனாக இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும்போது அவருடைய பலம் கூடுதலாகுது. சரி சரி. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது இப்போ 5ஆவது பார்வைன்னு சொல்கிறோம். இந்த 5ஆவது பார்வையில் என்னையா வருது, என்னென்ன, அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் பேங்கில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும். அதே போல் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு, இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும். அதாவது ஜனன குரு இல்லை, கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரே புத்திர காரனாக போயிட்டார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா, ஒரு சில ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார். அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கேதுவை 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன். வாஸ்தவம் தான். இப்போ நம்ம எல்லாம் குழந்தைக்கு போயிட்டோம். இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக ஐயா. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடங்களை பார்க்கிற போது குரு பலம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் 7ஆம் இடத்துக்கு பார்க்கிற கிரகங்களோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்தில் திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐயா, இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே? கண்டிப்பாக அதுவும் சனி தொடர்பும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துகிட்ருக்கலாம், இல்லைன்னா புத்தி நடந்துகிட்ருக்கலாம். அப்போது அதில் சனி திசையோ சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம். இல்லைன்னா 7.5 நாட்டு சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம்.
அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த 7ஆம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அது உண்டுன்றாங்களே, அது உண்மையா? கண்டிப்பாக 7ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ 9ஆம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 9ஆம் பார்வைன்னு எடுக்கும்பொழுது பார்த்தேன், ஆனால் அது வந்து பாக்கியஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு. இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேறுகளும் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும். குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாக்கியமே இருக்குது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குதே, ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம், குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம். குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது குருவுக்கு மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம். அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம். குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது. அதை தவிர வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே, ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம், தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார், இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும். புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை தவிர, இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேறு என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்கு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, சமய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர மடாதிபதிகள், அதே போல் சமய குருமார்கள், இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள், அதுவும் வெள்ளை தொடர்புடையது, மஞ்சள் தொடர்புடைய மாலைகள், அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க, குரு காயத்ரி சொல்லலாம். குரு பகவானை வணங்குறது, குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் ஒரு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை மாலை போடலாம். அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவுடைய தாக்கம் கூடும். குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, நம்மளுடைய மத குருமார்களுடைய அருளாசி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஐயா, இவங்க 9ஆம் பாவம் சொன்னாங்க, இந்த 9ஆம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா? கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 9 குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் 12க்கும் உடையவர். அதனால் வந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, அரசு தொடர்புடைய வேலை, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது எழுதுகிறவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது? கண்டிப்பாக இருக்கு ஐயா, கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு. அப்போ பாக்கியம், அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம். அப்போ 9ஆம் இடத்தையே குரு பார்த்தாலும்
9ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும். சரி ஐயா, இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்றா பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. துலாம் ராசி நேயர்கள், உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 9ஆம் இடத்துக்கு வர்றது மிக மிகச் சிறப்பு. அவர் 9ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார், அது மேலும் சிறப்பு. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து அவர் செஞ்சதை விட இப்போ வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறவர் மிக அற்புதமாக தெளிவாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ இந்த பார்வைகள்னால் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்புன்னு சொல்லிட்டேன். இனிமேல் பார்க்கக்கூடிய இடங்களை 5ஆம் இடத்தை பற்றி பார்க்குறத பற்றி ஐயா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு துலா ராசிக்கு இதுவரையில் 8ல் இருந்து கஷ்டங்களே கொடுத்துட்டு இருந்தார். என்னென்ன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார்? பொருளாதாரத்தில் கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார், மன கிளேச்சமங்களை கொடுத்துட்டு இருந்தார், டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தார், பயங்கலந்த பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது எல்லாத்துலேருந்தும் விடுதலை விடுதலை விடுதலை. எப்படி அப்படின்னாக்க 9ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். எப்போ ராசியை பிரகஸ்பதியான குரு பார்த்தாரோ அப்பயே அன்னிலேருந்தே உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிடுச்சா? ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிடுச்சு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா இரவோடு இரவாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது. அதைத்தான் சொல்லணும் கண்டிப்பாக. அப்போ அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தன்னுடைய சப்தமாக பார்வையான அவருடைய வீடான குருவுடைய வீடான தனுரை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுடையது. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்கு தோற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டம். சரி, இதில் என்னென்ன பலன் தரப்போகிறாரு? முயற்சி அப்படின்றது 3ஆம் இடம் அப்படின்றது ஆணுக்கு பொறுத்த அளவுக்கு வீரியஸ்தானம் அப்படின்னு பேர். வீரியஸ்தானத்தை அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார். ஆண் மலட்டுத்தன்மை இருந்ததுனால இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அதாகப்பட்டது ஸ்பேம் அப்படின்றது கவுண்டிங். ஆணோடைய லட்சம் கவுண்டிங்கில் ஒரே கவுண்டிங் தான் பெண்ணோட சினை முட்டையில் சேர்றது. அதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தை அவரோட வீட்டை அவரே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தையுடைய அழுகுரல் கேட்குறதுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர். உங்கள்கிட்ட எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும், காரு பங்களா செஞ்ச வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க இருந்தாலும் குழந்தையோட அழுகுரல் கேட்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடு மயானத்திற்கு சமானம். அப்போ நீங்கள் என் மூஞ்ச நான் பார்க்க, உங்கள் மூஞ்ச நாங்கப்பா, இதே வெறுப்பாக இருந்துருக்கிறவங்களுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு. கடந்த காலகட்டங்களில் 8ல் இருந்து மன கிளேச்சமங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வாய்ப்பு உண்டாகும். அதை தவிர பார்த்தோம்னா மகான்கள், ரிஷிகள், உங்களுடைய குல குருமார்கள், இவங்களை எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
யார் ஒருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ அவங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிரகஸ்பதியான குரு பார்க்கும் பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சாமி நானும் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் எதுவுமே கிடைக்கல, நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க துளாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்துலேருந்து விடுதல். இனிமேல் அடிச்சு நொறுக்க வேண்டியதுதான். எடுத்த அந்த குரு மாறின அடுத்த நாள்லேருந்து பதவி உயர்வு, பணவரவு, எதிர்பாராத பணவரவு எல்லாமே கிடைக்கும். அப்போ ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அற்புதம் 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 அத்தனையும் நிகழக்கூடியது இந்த துளாராசிக்கு குரு பயிற்சி. இதுக்கு அடுத்தது குரு பகவானானவர் தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால சனி பகவானை ராகு பகவானும் பார்க்குறார். அவர் என்னென்ன காரியம் பண்ணுறாரு அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் இடத்தை வந்து துளாராசிக்கு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. எப்படின்னா, குரு பார்த்து கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது. அதுவும் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அதில் வந்து சிறப்பு பார்வையில் 9ஆம் பார்வை மிகவும் முக்கியமானது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு வகை சொல்லியாச்சு. ஏன்னா புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே வரப்போகுது. எந்த ஒரு விஷயத்துலையும் மாற்று கருத்தே இல்லை. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருந்து எந்த ஒரு தொழிலையும், அதாவது தனக்காரகன் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சி போகிறாருன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, பணம் எங்கேருந்தும் வரவே வராது, அவ்வளோ டைட் ஆகி போச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடல்லையும் வந்து பயங்கர சோர்வு, எந்த ஒரு வேலையை எடுத்தீங்கனாலும் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகள்லையும் ஐயா சொன்ன மாதிரி வெற்றி 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 மட்டும்தான் மிஞ்சுமே. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி, அதை தவிர 3ஆம் இடம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்துலேயே குரு இருக்கிறதுனாலையும் மகாலட்சுமி யோகம்னு பேர். இந்த மாதிரியான யோகம் இருந்ததே ஆனால் இந்த யோகத்தின் மூலியமாக எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும், பெருத்த செல்வங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை செல்வமே கிடைக்கும் பொழுது மிச்ச செல்வங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதனால் ஒரு பெரிய இதுவே இல்லை. இருந்தாலும் பெருத்த செல்வங்கள், பொருள் செல்வங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைய போகிறது. இந்த காலத்தில் பார்த்தேனால் எது எடுத்தாலும் வெற்றி. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையே பார்க்குற, முயற்சி ஸ்தான அதிபதியே பார்க்குறது பெரிய விசேஷம். அதுவும் குருவே பார்க்குறதுனால எல்லா விதமான முன்னேற்றங்கள், இவ்வளோ நாளாக தடையாக இருந்த முன்னேற்றங்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் வந்தே தீரும். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு போட்டி தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்தில், அதாவது தொழிலில் ஒரு சின்ன பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும், பணம் வராமல், பணம் ரொட்டேஷன் ஆகாமல் பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த பொதுவாகவே இந்த துலா ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் போய் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். பொதுவாக சொன்னீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தான அதிபதியே அங்கே போய் உட்காந்துருக்கார். குருவும் பார்க்குறார். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கும். இருந்தாலும் ராகுவும் சம்மந்தப்படுறார். இதில் வந்து உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து நீங்கள் நினைச்ச, ஏன்னா ராகு வந்து அது ஒரு பச்சுவந்தி கிரகம்னு சொல்லக்கூடியது. ராகுவை பொறுத்தவரையிலும் வந்து அதுக்குன்று தனியாக வீடு கிடையாது, அதுக்குன்று தனியாக உச்சம் நீச்சம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது, தனியாக வீடும் கிடையாது, எந்த காரகத்துவமும் கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ராகு சனியோடு சேர்ந்து 5ஆம் வீட்டிலிருந்து குரு பார்வையின் மூலியமாக எவ்வளவு பெரிய ஏற்றம் வரும்னா, உங்களுடைய தந்தை வழி முப்பாட்டனார் அவரெல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து படிச்சிருந்தாங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் அதாவது புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை அடைஞ்சிருந்தாங்களோ அந்த புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உங்களுடைய ட்ரெடிஷனில் யாராவது 3ஆவது தலைமுறையில் 4ஆவது தலைமுறையில் முப்பாட்டினார், அதற்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது வந்து மணிகாரராக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்டில் வந்து பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க, பெரிய பதவிகள் வகிச்சிருப்பாங்க.
இந்த மாதிரியான பொசிஷன் திருப்பியும் உங்களை தேடி உங்களுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதாவது பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக எது எடுத்தாலும் தடைகள் இருந்தது, எந்த ஒரு விஷயத்திலையும் நிறைவு இல்லாமல் இருந்தது. நிறைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா கையில் கிடைக்கிறது தன்னுடைய வருமானன்றது சாப்பாட்டுக்கே போகிற அளவுக்கு தான் இருக்கும், வீட்டினுடைய சாப்பாட்டுக்கே பற்றாக்குறையில் போகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கையில் வரக்கூடியதும், அதாவது பெருக்கெடுத்து போகக்கூடிய ஆற்றை போல் தண்ணீர் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளோ இதுவாக இருக்கும், பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை, நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கள் போகிறது அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா கூட சரியில்லாமல் போயிடும். அப்போ அந்த அந்த பள்ளமான இடத்த சரி பண்ணக்கூடியதுக்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ரீபெரும்பத்தூர் அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் ஸ்ரீபெரும்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ராமானுஜர் கோயில் இருக்காங்க. அந்த ராமானுஜர் கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஷ்டங்களில் இருந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடச்சிரும். அது போக படிக்கிற குழந்தைகளுக்கு அதுங்களுடைய ட்ரெஸ்ஸு, அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க. படிக்கிறதுக்கு உண்டான புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க, நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க, பேனா பென்சில் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த கல்விக்காக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு கல்வி அறிவை கொடுத்தது மாதிரியாக உங்களுக்கு நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இதுகளை பண்ண வேண்டியது. மேலும் உள்ள விவரத்தை ஐயா சொல்லுவோம். இப்போ இதுவரை நமக்கு இது பார்த்தோம், துலாம் ராசிக்கு என்னென்ன பாதகம் என்னென்ன சாதகம் குரு பெயர்ச்சினால். அப்போ இது மொத்தமாக ஒரு கன்க்ளூஷனாக இந்தந்த சாதகம் இந்தந்த பாதகம் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்ல ஒரு கேள்வி ஐயா. துலாத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு பயிற்சி பொன்னான குரு பயிற்சி. ஏன்னா துலா ராசியை பொறுத்தவரையிலும் ராசியே பார்க்குறார். இவ்வளோ நாளாக மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கும், பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும், மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு உபயோகப்படாத அளவில் இருந்திருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாகவே யோசிக்க முடியாத நிலைமை, ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் ரொம்பவும் மனசு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் பெரிய ஏற்றம், எல்லா விதமான தீர்க்கமான சிந்தனைகளும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 9ஆம் இடத்தினுடைய குரு உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியும், தந்தையின் மூலமாக நல்ல ஒரு அனுசரணையான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார் குரு. அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கல்யாணமாகி அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷம், அதாவது 11/5/2025 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம் பெரிய பொன்னான காலகட்டமாக இருக்குது. இந்த பொன்னான காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா விதமான ஏற்றங்களும், எந்த ஒரு இடத்துலையும் இறக்கங்களே கிடையாது, எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி 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 அப்படின்றத சொல்லி உங்களுக்கு 95 விழுக்காடுகள் இந்த வருஷம் பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்க போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.